ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைனி சமையல். இன்னைக்கு நம்ம சாஃப்டான ஆப்பம் உளுந்து இல்லாமல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். முதல்ல ஆப்பம் பண்ணுறதுக்காக நான் 1 கிலோ பச்சரிசி எடுத்திருக்கேன். அதை 5 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கணும். இந்த ஆப்ப மாவு பண்ணுறதுக்கு முதல்ல அரிசி மாவில் நம்ம ஒரு களி பண்ணணும். இந்த களி சேர்த்தா ஆப்பம் பஞ்சு மாதிரி வரும். அதுக்காக 1 கிலோ அரிசிக்கு 1/4 கப் அரிசி மாவு எடுத்துக்கணும். அதுக்கு 5 மடங்கு தண்ணி சேர்த்து அதை கிளறி கொடுத்துட்டே நல்லா காய்க்கணும். இப்போ இந்த களிக்கு தேவையான உப்பும் சேர்த்து அதை நல்லா கைவிடாம கெட்டி ஆகிறது வரை கிளறிட்டே இருக்கணும். உங்ககிட்ட அரிசி மாவு இல்லைன்னா நீங்க ஊற வச்ச அரிசியையே நல்லா அரைச்சு அதுல 1/4 கப் எடுத்து 5 மடங்கு தண்ணி சேர்த்து இப்படி காய்ச்சிக்கணும். கிளறிட்டே இருங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிடும். இப்போ பாருங்க, கெட்டியாகி நமக்கு களி ரெடி ஆயிடுச்சு. இதை இனி ஆற வைக்கணும். ஆறின அப்புறம்தான் மாவு கூட சேர்க்க முடியும். இனி இதுக்கு தேங்காய் பால் ரெடி பண்ணலாம். நான் 1/2 கப் தேங்காய் எடுத்திருக்கேன். அதை அரைக்கிறதுக்கு தேவையான தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சு 1ஆம் பால் 2ஆம் தேங்காய் பால்னு எல்லாம் சேர்த்து எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு தேங்காய் பால் எடுக்க டைம் இல்லைன்னா 1/4 கப் துருவிய தேங்காய் எடுத்து அதை அரிசி கூட சேர்த்து அரைச்சிக்கோங்க. அதிகமாக சேர்த்தா ஆப்பம் ரப்பர் மாதிரி ஆகிடும். அதனால 1/4 கப் மட்டும் சேர்த்துக்கோங்க. ஆனால் தேங்காய் பால் சேர்த்தா தான் நல்ல சுவையாக சாஃப்டாக இருக்கும். இனி ஊர்ன அரிசியை மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கணும். நான் 1 கிலோ அரிசி எடுத்துருக்கதால 3 பேட்சை அரைச்சிக்கிறேன். அதில் தண்ணிக்கு பதிலாக நம்ம தேங்காய் பாலை சேர்த்து அரைச்சிக்கணும். அப்போது ரொம்ப சுவையாக இருக்கும். இனி ஆப்பத்தில் சேர்க்கறதுக்காக நான் தண்ணியில் ஊற வச்ச பழைய சாதம் எடுத்திருக்கேன். முந்தின நாள் மீதி வந்த சாதத்தை இப்படி தண்ணியில் போட்டு வச்சா நமக்கு பழைய சாதம் ரெடி ஆகிடும். இந்த பழைய சாதம் சேர்த்தா தான் நமக்கு ஆப்பம் அரைக்கும் போது அது பொங்கி சாஃப்டாக வரும். இனி இந்த அரிசி கூட இந்த பழைய சாதத்தையும் தேவையான உப்பும் 1 டேபிள் ஸ்பூன் சர்க்கரையும் சேர்த்து அரைச்சிக்கணும். இதை நல்லா அரைச்சதுக்கு அப்புறமா அது கூட 1 டீஸ்பூன் ஈஸ்ட் சேர்த்துக்கணும். ஈஸ்ட்டை கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, இல்லைனா ஆப்பத்தோட சுவையே மாறிடும். இது கூடவே நம்ம காய்ச்சி ஆற வச்சு அந்த அரிசி மாவு கப்பியையும் சேர்த்து அரைக்கணும். இப்போ நீங்கள் கம்மியான அளவில் அரைக்கிறீங்கன்னா ஃபர்ஸ்ட்லேயே எல்லாத்தையுமே சேர்த்து அரைச்சிக்கோங்க. தனித்தனியாக சேர்த்து அரைக்கணும்னு தேவையில்லை. இனி கடைசியாக 2 பூவன் வாழைப்பழமும் சேர்த்து அரைச்சு மாவு கூட சேர்த்துக்கணும். இதை பாளையங்கோட்டை பழம்னு சொல்லுவாங்க. இது ஆப்ப மாவுக்கு சேர்க்கறதால ஆப்ப மாவுக்கு ஒரு நல்ல மணமும் டேஸ்டும் கிடைக்கும். இப்போ எல்லாத்தையும் அரைச்சு சேர்த்து இந்த பதத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போதான் காலையில் நம்ம ஆப்பம் செய்யும்போது கரெக்டான பதமாக இருக்கும். நான் இதை 2 பேட்சாக மாற்றி வைக்கிறேன். ஒன்று நாளைக்கு யூஸ் பண்ணுவேன், இன்னும் ஒரு பேட்சை வந்து அதுக்கு அடுத்த நாள் யூஸ் பண்ணுவேன். இனி இந்த மாவை ஒரு நைட்டு ஃபுல்லாக அப்படியே விட்டுடலாம். காலையில் பாருங்கள் மாவு எப்படி நல்லா பொங்கி வந்திருக்குன்னு. இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உங்களுக்கு காலையில் இந்த மாவு கெட்டியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு கரெக்டான பதத்திலே இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி இரும்பு கடாய் யூஸ் பண்ணிங்கன்னா அதை முந்தின நாள் இரவே இப்படி நல்லெண்ணெயை தேய்ச்சி வச்சுக்கோங்க. அப்போது நமக்கு காலையில் நான்ஸ்டிக் தவா மாதிரி ஆப்பம் ஒட்டாமல் கிடைக்கும். இனி இந்த ஆப்பம் கடாயை நல்லா சூடு பண்ணிக்கணும். இது சூடான உடனே அதில் 1 கரண்டி மாவை சேர்த்து இப்படி நல்லா அதை சுற்றி எடுக்கணும். இந்த மாவை இப்படி நல்லா சுற்றி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு விடணும். மூடி போட்டு 2 நிமிஷத்துக்கு அப்புறமா பார்த்தா பாருங்க எவ்வளோ சாஃப்டான ஆப்பம் ரெடி ஆயிடுச்சுன்னு. இப்போ பாருங்க இந்த ஆப்பம் ஓட்ட ஓட்டையா எவ்வளோ சாஃப்டா வந்திருக்குன்னு. இதே மாதிரியே நீங்க மீதி இருக்க மாவுல எல்லாம் ஆப்பம் செய்துக்கோங்க. இது உளுந்து சேர்த்து அரைக்கிற ஆப்பத்தை விட ரொம்ப சுவையாக இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் ஒரு தடவை செய்து பார்த்தா நீங்கள் ஆப்பம் செய்யும் போதெல்லாம் இந்த மாதிரி தான் கட்டாயம் செய்வீங்க. இது தேங்காய் பால், கடலைக்கறி, வெஜிடபிள் ஸ்டியூ, முட்டை கறி, சிக்கன் அல்லது மட்டன் கிரேவி எது கூட சாப்பிட்டாலும் ரொம்ப சுவையாக இருக்கும்.
இந்த ஆப்பம் ரெசிபியை நீங்களும் கட்டாயம் உங்கள் வீட்டில் செய்து பார்த்து உங்கள் கமெண்ட்டை சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.